மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நமது மாணவன் நம்மிடம் கேட்ட கேள்வி, சுவாமி, ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி பூஜையின் போது எனக்கு ஒரு விதமான வைப்ரேஷன் வருகிறது. அந்த சமயம் எனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது. பிறகு பூஜை முடித்து தூங்கிவிட்டால் விடியற்காலை என்னால் எழ முடியவில்லை. என்னை அடித்து போட்டது போன்று மேலே எல்லாம் வலிக்கின்றது. இதனால் மாத்திரை வாங்கி சாப்பிடுகிறேன். விஷ்ணு மாயா சாமி உபாசனையின் போது இது போன்று நடக்குமா என்று கேட்டார். மேற்கண்ட கேள்விக்கு பதில் இதோ. ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி உபாசனையின் போது எவ்வளவு வேகமாக மந்திரங்களை நாம் உருவி விடுகிறோமோ அந்த அளவிற்கு ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி உடைய வேகம் நம்மை நோக்கி வரும். ஆகையால் தான் உங்களுக்கு உடல் வலி உண்டாகிறது, வேறு ஒன்றும் இல்லை. மந்திரத்தின் உடைய வேகமே இதற்கு காரணம். பயப்பட வேண்டியது இல்லை. அதே நேரம் அருகில் ஒரு உருவம் நிற்கின்றது அல்லவா? ஸ்ரீ விஷ்ணு மாய சுவாமி உபாசனையின் போது ஸ்ரீ 390 குட்டிச்சாத்தான் மார்களுடைய வருகை அங்கு அதிகரிக்கும். பொன்னு தம்புராட்டி ஸ்ரீ கருநீலி அம்மா உடைய வருகையும் அங்கே உண்டாகும். ஆகையால் தான் ஒரு சில உருவங்கள் உங்கள் அருகில் இருப்பதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. எக்காரணத்தை கொண்டும் பூஜையில் இருந்து எழுந்து செல்லவோ பயப்படவோ கூடாது. அப்போது உங்களுக்கு பயமும் அதிர்ஷ்டமும் ஏற்பட்டால் நம்மளுடைய குரு பரம்பரையை மனதில் தியானித்துக் கொள்ளுங்கள். அந்த மாயை உருவங்கள் மாறும். நீங்கள் ஒன்றும் மருந்து மாத்திரை சாப்பிட தேவையில்லை. அனைத்தும் 41 நாளுக்குள்ளாகவே அனைத்தும் சரியாகிவிடும். கவலை வேண்டாம் என்று சொன்னேன். மேற்கண்ட சம்பவங்கள் நடைபெறும் என்பதால் தான் ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி வழிபாட்டில் அவசியம் என்பது குரு உபதேசம். ஆதி மார்க்கி.